அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்துருக்கு. அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான், அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேறு ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேறு வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய, அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார் அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக கோட்டாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருக்கும். அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும் அது. நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம்னா, நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கானு. நான் ரொம்ப ரசித்தேன். அது இல்லை அது கிடையாது சொல்லுவேன். நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி அதுன்னு. என் ப்ரொஃபஷனே அதுதான். என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோ ஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண. அவர் கூட கேமராவில் பார்க்குறது ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்கள் பண்ணீங்கல்ல. ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த கேள்வி, இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்க ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா. இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கான ஃபீட் அது.